நிலாவுக்கு சோழன் மேல காதல் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நிலா வந்து ராகவ் கிட்ட சொல்லிட்டாங்க எல்லா உண்மையவும். ராகவ் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. "என்னது சோழன் உங்களோட ஹஸ்பண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நிலா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா ராகவ் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சும்மா என்னைய வெறுப்பேத்தணுன்றதுக்காக ஏதாவது சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "என்ன ராகவ் முட்டாள் மாதிரி பேசுறீங்க? யாராவது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? எனக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. அப்போ அ நம்ம ராகவ் வந்துட்டு, "அப்புறம் எதுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது ரெஸ்யூம்ல சொல்லியிருக்கீங்க. எங்ககிட்டயே சொன்னீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் ரெஸ்யூம்ல அப்போ ஒரு டென்ஷன்ல அந்த மாரி பண்ணிட்டேன். நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ உங்களோட ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணலாமா? வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ராகவ் இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒர்க் பண்ணுங்க. ஆனா நீங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது ஒரு குடும்ப சூழ்நிலைன்றதுனால நான் அந்த மாரி ரெஸ்யூம்ல அன்மேரிடுன்னு போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டுருக்கும்போது, ராகவுக்கு இத பத்தி ஏத்துக்கவே முடியல. அ நிலா இருந்துட்டு, "கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணது தான் பிரச்சனையா? இல்லைன்னா நான் ஒர்க் பண்றதுல ஏதாவது பிரச்சனையா? நான் நல்லா தானே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு ராகவ் இருந்துட்டு, "நீங்க கன்டின்யூ பண்ணுங்க" அப்படின்ற மாரி மட்டும் சொல்லிடுறாங்க. ஆனா ராகவ் வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. "என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே! நம்ம நிலாவ லவ் பண்ணோமே, நிலாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. போயும் போய் அந்த சோழனையா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிலாவோட ரேஞ்சே வேற. அவர் படிச்சிருக்கிறதும் வேற. ஆனா எப்படி போய் இந்த சோழன கல்யாணம் பண்ணாங்க? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல பயங்கரமா இது பண்ணிட்டுருக்கிறாங்க. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க. நிலா இருந்துட்டு ரொம்ப டென்ஷனா இங்க வந்து ஆஃபீஸ் ஹால்ல வந்துட்டு உட்காந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப திவ்யா இருந்துட்டு, "என்னாச்சு? உனக்கும் ராகவுக்கும் எதுவும் பிரச்சனையா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவும் இல்ல. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. "இல்ல ராகவ் ரொம்ப அப்செட்டா கோவமா கார் எடுத்துட்டு போற மாரி இருந்தது. நீயும் ரொம்ப கோவத்துல வந்து உட்காந்துருக்கீங்களே, அதனால கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சில உண்மைகள சொன்னேன். அதுக்கு தான் அவருக்கு கோவம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நிலா, அவரு உங்கள லவ் பண்ற விஷயத்த பத்தி எதுவும் சொன்னாரோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, அ எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. நான் இனிமே இந்த மாதிரிலாம் வேல வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் நிலா ராகவ பிடிக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, திவ்யா வந்து அப்படி கேட்கும்போது நிலா சொல்றாங்க, "எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் எதுக்கு நிலா நீங்க வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும்போது, சோழன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க கசின் சொல்லி சொன்னீங்களே, ரிலேட்டிவ்ன்னு சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, எனக்கு அவருக்கு சண்டை. அதனால அப்படி சொன்னேன். ஆனா இப்போ அவரால எனக்கு பெரிய பிரச்சனை. இதுல ஆஃபீஸ்ல என்ன இருக்குது? ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா நான் வேலைய மட்டும் பார்த்துட்டு போறேன். என்னோட வேலை எப்படி இருக்குன்னு மட்டும் தானே எல்லாரும் யோசிக்கணும், எல்லாரும் பேசணும். இந்த ராகவுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி என்ன இது? அதெல்லாம் தேவையில்லையே! நான் ஆஃபீஸ்ல நல்லா தானே வேலை பார்க்குறேன். என்னோட பர்சனல் வந்து இங்க பேசணும்னு அவசியமே கிடையாதே! அது மட்டும் இல்லாம சோழன்கிட்டயே போயி என்னைய லவ் பண்றதா சொல்லியிருக்கிறாரு. எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ராகவ் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த மாரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு நிலா. நீங்க ராகவ தப்பா நெனச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலாவுக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன்ல அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அ ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலா வந்து சோழன் கிட்ட வந்து பேசுறாங்க. "இதுதான் காரணமா? நீ என்ட்ட பேசாம இருந்ததுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "வேற என்ன காரணம் இருக்க போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்களே! இப்ப தான் உங்களுக்கு ராகவ் அதான் உங்க பாஸு அ நல்லா செட் ஆகுது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா நல்லா இருப்பீங்க. அப்புறம் எதுக்கு வந்து என்கிட்ட மறுபடியும் வந்து பேசிட்டு இருக்கீங்க? இதுதான் காரணம் அப்டின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு சோழன் கன்னத்திலேயே ஓங்கி ஒரு அறை அறைஞ்சிடுறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க? நானும் அப்பத்துலருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். பேசினதையே பேசிட்டு இருக்கீங்க" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து நின்னுட்டு, "என்னாச்சுப்பா நிலா? என்னாச்சுப்பா?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்களே! நான் என்ன சொன்னாலும் கேட்காம நான் மறுபடியும் நான் சொல்றதையே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ராகவ் வந்து என்னைய லவ் பண்றதா இவர்கிட்ட சொன்னாராம். அதனால இவருக்கு கோவமா என்கிட்ட பேச மாட்டாராம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சோழன் வந்துட்டு, "ஆமாண்ணே, இதுக்கு தானே நானும் பேசாம இருந்தேன். அதான் உங்க பாஸ் வந்து ஒண்ணு போல படிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஒரு ஆஃபீஸ்ல வந்து மே ஓனரா இருக்கிறாரு. நான் என்னண்ணே சாதாரண ஒரு டிரைவர் தானண்ணே. அதனால உங்க 2 பேருக்கும் செட் ஆகும். கல்யாணம் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்காக இவருங்க கோவப்படுறாங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. நான் இவர்ட்ட கேட்டேனா?
நான் யார் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்ட்ட கேட்டேன் நானு. இவரு வேலைய மட்டும் இவரு பார்க்க வேண்டியது தானே! அவன் அப்படி சொல்லியிருந்தான் அப்படின்னா, நானே இன்னைக்கு போய் கேட்டுட்டு வந்துட்டேன். எதுக்காக சோழன்கிட்ட அப்படி சொன்னீங்க? அது மட்டும் இல்லாம வாட்ச் எதுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. எனக்கும் சோழனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோழன் வந்துட்டு, "நீங்களே சொல்லிட்டீங்களான்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா. அதானே உண்ம. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுல்ல. அத சொல்லணும்ல. தேவையில்லாம இனி இந்த ராகவ் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு, அதுக்காக ஏன் பின்னாடியே ஏதாவது ஏதாவது கிஃப்ட் குடுக்குறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு எனக்கு சண்டை வந்துகிட்டு இருக்கும். அதனால எதுவுமே தேவையில்ல." அப்படின்னு சொல்லி தான் நான் நெனச்சு தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நான் போய் உண்மைய சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இதோட இந்த பேச்ச விட்டுறணும். திருப்பி திருப்பி இந்த ராகவ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா, எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். நேத்தே இத பத்தி தான் பேச வந்தேன். அவன் மெசேஜ் அனுப்புறது செய்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு தான் வந்தேன். அத கூட பேச விடாம நீங்க ஏதோ பெரிய இது மாரி கத்திட்டீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சாரி நிலா, நான் சாரி. நீங்க வந்து நேத்து இதுதான் பேச வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவன் பேசினது அந்த அளவுக்கு கடுப்பா இருந்துச்சு அப்படின்ற மாரி சோழன் சொல்றாங்க. பட் இருந்தாலும் குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருக்குமே ஹேப்பி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம இருக்கிறாங்க அடுத்தவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அனீஸ் பாய் வந்து வீட்டுக்கு வராரு. "என்னாச்சு அனீஸ் பாய் இப்ப வந்திருக்கிறீங்க? என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல சந்தாவ தேடி வந்திருக்கிறாங்க. சந்தாவ நான் பக்கத்து வீட்ல தான் இப்போ இருக்க சொல்லியிருக்கிறேன். இப்போ அவங்க வந்து தேடிட்டு வீடெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. சொல்லாம செய்யாம வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன். அங்கருந்து அவங்கள வெளில கூட்டிட்டு வரணும்னா, முதல்ல இங்க இருக்கிறவைங்க வெளில போகணும். அப்பதான் சந்தாவ அங்கருந்து நான் கூட்டிட்டே வர முடியும். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அப்படியா? சந்தா இப்போ எங்க இருக்கிறாங்கன்னா?" "அதான் என்னோட ஃப்ரெண்டோட வீடு பக்கத்து வீட்ல தான் அவள வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன். அங்க போய் இவங்க கண்டிப்பா தேட மாட்டாங்க. அது வந்து ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க. சந்தாவுக்கு நல்லா பழக்கமானவங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க சந்தா கூட. அதனால தான் அங்க வந்து இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சந்தா இல்லாம கண்டிப்பா ஊருக்கு போகவே மாட்டாங்க. சொல்லாம செய்யாம வந்துட்டாங்க. முதல்லயே சொல்லியிருந்தா கூட, நான் எப்படியாவது சந்தாவ உங்க வீட்லயாவது இருக்க வச்சிருப்பேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சந்தா அந்த வீட்ல இருக்கிறது கண்டிப்பா எங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த வீட்ல இருந்து சந்தாவ வெளியில கூட்டிட்டு வர்றது தான் கஷ்டம். ஏன்னா எங்க வீடு பக்கத்திலே இருக்கிறதுனால எல்லாருமே அங்க தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப நான் இங்க வந்தத கூட அவங்க ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்து மேஸ்திரிய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது என்னடா புது பிரச்சனையா இருக்குது. இப்ப சந்தாவ கூட்டிட்டு போயிருவாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "அண்ணே அப்படிலாம் விடமாட்டோண்ணே. நம்ம இத்தன பேர் இருக்கோம்ல. அது எப்படி விடுவோம்? அது மட்டும் இல்லாம சந்தாவுக்கு உங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. அதனால அது எப்படி விடுவோம்? கண்டிப்பா விடமாட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரம் சேரனுக்கு ஃபோன் வருது. சந்தா கால் பண்ணி அழுகுறாங்க. நீங்க இல்லன்னா கண்டிப்பா நான் வந்து இங்கேருந்து போகவே மாட்டேன். நீங்க இல்லன்னா நான் வாழவே மாட்டேன். என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, நான் செத்து போயிருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறையா ஹிந்தியில பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பேசுறான்னு மட்டும் புரியுது. அதனால சேரன் என்ன சொல்றாங்கன்னா, "நீ கவலைப்படாத சந்தா. இந்த தடவ உன்னைய கண்டிப்பா நாங்க விடவே மாட்டோம். நாங்க இத்தன பேர் இருக்கோம்ல. நீ தைரியமா இரு. உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் யாராலயும் எதுவும் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "வாங்கண்ணே நம்ம போய் முதல்ல சந்தாவ கூட்டிட்டு வரோம்ன்னு" சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படி சந்தாவ மீட்டு நம்ம சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்து நடக்க போற எபிசோட்ல வரப்போறது. சரி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.